அனைவருக்கும் வணக்கம். மே 17ஆம் தேதி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்துக்கு பயிற்சியாக போறார். அதாவது மே 17ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 9ஆம் தேதி வரைக்கும் நமக்கு சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்துல பயணிப்பாரு. இதுல ஜூலை 26, அதாவது ஜூலை மாதம் 26ஆம் தேதி சனி பகவான் வக்ரம் பெற்று அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் பார்த்தோன்னா நமக்கு வக்ரத்துல இருப்பாரு. அதாவது மே 17 இருந்து அக்டோபர் 9 வரைக்கும் சனி ரேவதியில இருப்பாரு. அதுல ஜூலை 26 இருந்து அக்டோபர் 9ஆம் தேதி வரைக்கும் வக்ரத்துல இருப்பார். ஸோ இந்த ரெண்டு காம்பினேஷன்ல நம்ம ப்ரிடிக்ஷன் பார்க்க போறோம். இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த சனி பகவான் நம்மளோட ராசிக்கு எந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸை பண்ணுவாரு, எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போறாரு அப்படிங்கிறத நம்ம கிளியரா பார்க்கலாம். வீடியோட எண்ட்ல நிறைய கிளாரிட்டி கொடுத்துருக்கேன், முழுமையா பாருங்க. மேலும் பதிவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்லி கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 9வது ராசியாக வரக்கூடியது தனுசு. தனுசு ராசிக்கு இந்த ரேவதி நட்சத்திரத்துல சனி பகவான் மாற்றமாகக்கூடிய இந்த அமைப்பு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் சனி பகவான் நம்மளோட ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காரு. அர்த்தாஷ்டம சனின்னு சொல்றோம் அது. இப்போ சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த ரேவதி நட்சத்திரம் அப்படிங்கிறது புதன் பகவானுடைய நட்சத்திரம். புதன் பகவான் நம்மளுடைய ராசிக்கு 7, 10க்கு அதிபதியாக வந்துருவாரு. இப்ப இந்த 7ஆம் அதிபதியோட நட்சத்திர சாரத்திலையும் 10ஆம் அதிபதியோட நட்சத்திர சாரத்திலையும் சனி பகவான் சஞ்சாரம் செய்ய போறாரு. எந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட தொழில் உத்தியோகம், இதுல அதிக கவனம் தேவை. தொழில் உத்தியோகத்துல நிதானம் தேவை. பார்க்குற வேலை பிடிக்காது, ஜாப்ல ஒரு மாதிரி நெருக்கடி அமைப்புகள் நீங்க வாய்ப்புகள் அதிகம். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள தொய்வு நிலைகள் அதிகமா இருக்கும். வேலையை மாற்றம் செய்யலாமா, வேலையில ப்ரமோஷன் கிடைக்குமா, இப்ப பாக்குற வேலையை விட்டு புதுசா வேற ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை எல்லாம் அதிகமாகும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கிற வேலையை விட்டுறாதீங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்யறது தப்பு இல்லை. நான் பழைய வேலையை விட்டுட்டு தான் புதிய வேலைக்கு முயற்சி பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் தப்பு. பழைய வேலையை பார்த்துட்டே புதுசா ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுங்க. அதுல நல்ல ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்குது, பெட்டர் சிச்சுவேஷன் கிடைக்குதுன்னா தாராளமா சேஞ்ச் பண்ணிக்கங்க. மற்றபடி வேலையை அவசரப்பட்டு ரிசைன் பண்றது, அவசரப்பட்டு வேலையை விடுறதுலாம் அந்த நேரத்தில் வச்சுக்க வேண்டாம். இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. வேலையில் கவனம் தேவை. சுமை அதிகமா இருக்கும், பொறுப்புகள் அதிகமா வழங்கப்படும். ஒரு மாதிரி வேலையில கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமா இருக்கும். மேல் அதிகாரிகளோட அனுசரிச்சு போய்க்கணும். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் மெயினா பார்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து தொழில் ரீதியா பார்க்கும்போது புதிய முதலீடு செய்யறதுக்கு இந்த நேரம் சாதகமான நேரம் கம்ப்ளீட்டா கிடையாது. எனவே புதிய முதலீடுகள்லாம் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. ஆல்ரெடி நீங்க ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த தொழில ஒரு நல்ல மாற்றம் உண்டா அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு மாதிரி முடக்கமான அமைப்பா தான் காமிக்குது. ஒன்றும் பெட்டர் சிச்சுவேஷனா நம்ம ஒன்றும் சொல்ல முடியல. ஸோ இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு இது சாதகமான நேரம் கிடையாது. பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். அதிக முதலீடு எதுலையும் பண்ணி லாக் ஆயிடாதீங்க. அதே போல ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா வர கஸ்டமரை தக்க வச்சுக்கோங்க. உடைய தொழில மேன்மை அடைகிறதுக்கு வர கஸ்டமர் கிட்ட தன்மையா பேசி அவர்களை தக்க வச்சுக்கிறது நல்லது. எங்கேயோ இருக்கிற கோபத்தை வர கஸ்டமர் கிட்ட காட்டாம நீங்க இருந்தாலே இந்த காலகட்டத்துல தொழில் ரீதியா இருக்கக்கூடிய தடுமாற்றங்கள்லாம் குறைய ஆரம்பிக்கும். எனவே தொழில கவனம் தேவைதான். அவசர மாற்றம், அவசர முதலீடுகள் எதுவும் செய்யாம இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது நம்ம பார்க்கறது குடும்ப வாழ்க்கை, குடும்ப சூழ்நிலை. இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 4ஆம் இடத்துல சனி பகவான் இப்போ 7, 10ஆம் அதிபதியோட நட்சத்திர சாரத்துல சஞ்சாரம் செய்ய போறாரு. இந்த நேரத்துல மன ரீதியா ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை தனுசுக்கு அதிகமா கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்கு. நிறைய மனஸ்தாபங்கள் நீங்கும். வீண் அலைச்சல் அதிகமா ஏற்பட்டு நீங்க வாய்ப்பு இருக்கு. எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பம் சார்ந்த வகையில கொஞ்சம் சகிப்புத்தன்மை தேவை. கோப உணர்வுகளை குறைச்சி குடும்பத்தை அரவணைத்து போறது ரொம்ப நல்லது. தாயாருடைய தேக நலன்ல அக்கறை எடுத்துக்கணும். தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சற்று கவனமா செயல்படுறது ரொம்ப நல்லது. ஜூன் மாதத்துல குருவுடைய பார்வை சனி பகவானுக்கு கிடைச்சிடும். இருப்பினும் புதனோட நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய அந்த சனி பகவான் பெருமளவு கெடுபலன்களை செஞ்சிட மாட்டாரு. தேக ஆரோக்கியத்துல தாயாருக்கு பாதிப்பு இருக்குன்னா அதுக்கான நிவர்த்திகளை இந்த காலகட்டம் கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருப்பினும் தாயாருக்கு மருத்துவம் சம்பந்தமான செலவுகள்லாம் நீங்க வாய்ப்பு இருக்கு. அதுல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. கவனத்தோட செயல்பட்டா பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்றேன். அடுத்து தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துக்கணும். குடும்ப அமைதியை நம்ம பராமரிக்கிறதுக்கு தேவையில்லாத வாக்குவாதங்கள், தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதுலயே நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். அடுத்தது பொருளாதாரம். இது சம்பந்தமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரமோட ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான விஷயத்தை நம்ம ரிசர்ச் பண்ண வரைக்கும் இந்த வீடு, வண்டி, வாகனம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள், குழப்பங்கள், இழுபறிகள் எல்லாமே சரியாகும். புதுசா வாகனம் வாங்கலாம். வண்டி, வாகனம், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஒரு சில மாற்றம் இதெல்லாம் பிரமாதமா இருக்கு. ஸோ அதுக்கான முயற்சிகளை செய்யலாம். ஸோ அதுல எந்த பாதிப்பும் இல்லை. அடுத்தது இந்த நேரத்துல
பொருளாதாரத்துக்காக கடுமையா உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதிக முயற்சிக்கு பிறகு உங்களுடைய முயற்சிக்கான அங்கீகாரம் கிடைக்கும். அதிகமா உழைக்க வேண்டியது இருக்கும். அதிக நேரம் வேலை பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன்லாம் வரும். அதிக உழைப்பிற்கு பிறகு பொருளாதாரம் அப்படிங்கிறது அதிகப்படியாக கிடைக்க ஆரம்பிக்கும். எனவே இந்த நேரத்துல ஸ்மார்ட் ஒர்க்லாம் பண்ண முடியாது. கொஞ்சம் கடின உழைப்பை செலுத்த வேண்டிய சூழ்நிலை வரும். ஒரு சில தடை தாமதம் குழப்பம் பிரச்சனைகளுக்கு பிறகுதான் பொருளாதாரம் உங்க கைக்கு கிடைக்கும். எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். அவசரப்பட்டு யாருக்கும் கடன் உதவி எல்லாம் பண்ணிடக்கூடாது. கடன் உதவி பண்ணா கொடுக்குற பணம் திரும்ப கைக்கு கிடைக்காது. எனவே அதுல எல்லாம் கொஞ்சம் நிதானமா இருக்கணும். அடுத்தது தேக ஆரோக்கியம் நம்ம பார்க்கும்போது அசதி மன உளைச்சல் இது சம்பந்தமான விஷயம், மனசோர்வு சம்பந்தப்பட்ட விஷயம் தனுசுக்கு அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வீண் கவலை அதிகமாகும். இதனால தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஏற்படும். இதனால உடல் அசதியாகும். எனவே நல்லா தூங்குங்க. நல்ல ஒரு 8 மணி நேரம் தூக்கத்துக்கு தனியா ஒரு நேரம் ஒதுக்கிடுங்க. அதே போல அதிகமான பயணங்கள், அதிகமான அலைச்சல், வண்டி வாகனங்கள் அதிகமா டிராவல் பண்றது இதெல்லாம் குறைச்சிக்கிறது நல்லது. அதே போல வண்டி வாகனங்கள் அதிகமா டிராவல் பண்ணக்கூடிய பர்சனா இருக்கீங்கன்னா கொஞ்சம் கவனமா செயல்படணும். கரெக்டா தலைக்கவசம் அணிஞ்சுக்கணும். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணி பயணிக்கிறது ரொம்ப நல்லது. சேஃபா இருங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். அடுத்தது நம்ம பார்க்கறது பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ், மாணவிகளுக்கு இந்த நேரம் சற்றே மன உளைச்சல் தரக்கூடிய நேரம் தான். ஆனா ஜூன் மாதத்திலேருந்து குரு பார்வை உங்களுக்கு கிடைக்கிறதுனால எல்லாத்தையும் சமாளிப்பீங்க. மாணவிகள் ஆசைப்பட்ட மாதிரி அடையறதுக்கான வாய்ப்புகள்லாம் அந்த நேரத்துல சூழ்நிலைகள்லாம் நமக்கு கிடைச்சிடும். அதெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் டஃபா தான் இருக்கு. இருப்பினும் ஒரு சில முயற்சிகளுக்கு பிறகு நீங்க நினைச்ச விஷயம் உங்களுக்கு கிடைச்சிடும். எனவே மாணவிகள் வெளியிடங்களுக்கு போறதுக்கு தயாராயிடுங்க. நிறைய பேர் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டுல போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. அதெல்லாம் அந்த முயற்சிகள் தாராளமா செய்யலாம். நீங்க சொந்த ஊர்ல இருக்கிறத விட வெளியிடங்களில் போய் படிக்கிறது உங்களுக்கு இந்த நேரத்துல ஒரு சாதகமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். கல்வி ரீதியா பெருமளவு தடைகள் எதுவும் இல்லை. தேவையில்லாத கவனச்சிதறல், தேவையில்லாத விஷயங்கள்ல தலை நுழைக்கிறது, நண்பர்கள் நட்பு வட்டாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா செயல்பட்டா இந்த நேரம் உங்களுக்கு கல்வி ரீதியா நல்ல மேன்மையை கொடுக்கும். அடுத்தது நம்ம பார்க்கறது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை. 7ஆம் அதிபதியோட நட்சத்திர சாரத்துல தான் சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சிகள் சற்று தாமதமாகும். டக்குன்னு ஒரு சுப செய்தி கிடைக்காது. கொஞ்சம் டிலே ஆகி தான் சுப செய்தி கிடைக்கும். அதுவும் குருபலமும் நமக்கு அஷ்டமத்துக்கு போயிடுது. அது உச்ச குருவா தான் இருக்காரு. இருப்பினும் அஷ்டமத்துல இருக்கிறது ஒரு வகையில குற்றம் தான். எனவே திருமண முயற்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் தடை தாமதங்கள் இந்த நேரத்துல நீங்க வாய்ப்பு இருக்கு. ஆனா முயற்சி செய்யலாம். சிறிய தாமதத்திற்கு பிறகு சுப செய்தி கிடைக்கும். அடுத்தது மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அனுசரிச்சு போய்க்கணும். வாழ்க்கை துணையோட விட்டு கொடுத்து அனுசரிச்சு போய்க்கிறது ரொம்ப நல்லது. தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் குறைச்சு செயல்படுறது ரொம்ப நல்லது. அடுத்தது நண்பர்கள் நட்பு வட்டாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எப்போதுமே சற்று கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும். நண்பர்களால தேவையில்லாத விரயம், தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத மன வருத்தங்கள் இதெல்லாம் நீங்கலாம். அதனால நண்பர்கள் நட்பு வட்டாரம் சார்ந்த விஷயங்களை ஒரு லிமிட்டா வச்சுக்கிறதே ரொம்ப நல்லது. இது ரொம்ப டீப்பா போகாம ஒரு லிமிட்டோட செயல்படுறது ரொம்ப நல்லது. அடுத்தது பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. பார்ட்னர்ஷிப் பிசினஸ்லாம் இந்த நேரத்துல பெருசா ப்ராஃபிட்டை கொடுக்காது. ரெண்டாவது விஷயம், அதுல கூட்டாளியோட ஒரு மாதிரி மன வருத்தம் நீங்கும். அதனால அதுலயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்தது சனியுடைய பார்வை ஜென்மத்துல இருக்கும். இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா குழப்பத்தை நிறைய கொடுத்துரும். தனுசு ராசிக்காரர்கள் இந்த நேரத்துல தேவையில்லாத குழப்பத்துக்கும் தேவையில்லாத சிந்தனைக்கும் இடம் கொடுக்காம இருந்தா நீங்க சேஃப்னு அர்த்தம். தலைவலி அடிக்கடி வரும். முடி உதிர்வு பிரச்சனை அதிகமாக வாய்ப்பு இருக்கு. சோ அதுல எல்லாம் கொஞ்சம் சேஃபா இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது முகம் கொஞ்சம் கலையிலிருந்து போயிடும். ஃபேஸை நீங்க உங்க கண்ணாடியில பார்த்தாக்கா ஒரு மாதிரி கலையிலிருந்து ரொம்ப டல்லா சோர்வா இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். உங்களை எனர்ஜிடைஸ் பண்ணிக்கோங்க. நல்லா உற்சாகமா இருங்க. மார்னிங் டயத்துல சூரிய ஒளி முகத்துல படுற மாதிரி ஒரு 10 நிமிஷம் சன்லைட்ல நடந்து போறது ரொம்ப நல்லது. சோ அதெல்லாம் நீங்க கொஞ்சம் பராமரிச்சுக்கணும். அடுத்தது சனியுடைய பார்வை அப்படிங்கிறது 6ஆம் இடத்துல இருக்கும். கடன் சிந்தனையை கொடுக்கும். தேக ஆரோக்கியத்துல கவனம் எடுத்துக்கணும். தேக ஆரோக்கியம் சார்ந்த வகையில சற்று கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். குறிப்பா பார்த்தோன்னா வயிறு சம்பந்தப்பட்ட உபத்திரங்கள் நீங்க வாய்ப்பு இருக்கு. உணவு முறைகள்ல கவனம் அதிகமா தேவை. உங்களுடைய உடலுக்கு ஒத்துக்காத உணவுகளை சாப்பிட்டு கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகம். எனவே உணவு முறைகள்ல கவனம் தேவை. நல்லா ஹெல்த்தியா சாப்பிடுங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க. உங்க தேக ஆரோக்கியத்தை சரியா பராமரிச்சுக்கோங்க. வயிறு சம்பந்தமான உபாதைகள் எதுவும் வராம உங்களை நீங்க பராமரிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது சனி பகவானுடைய பார்வை ஜீவனஸ்தானத்துல வேலை, உத்தியோகம், தொழில் இது சார்ந்த வகையில கவனம் தேவைன்னு சொல்லிட்டேன். மேலும் இந்த நேரத்துல இந்த ஆன்மீக சிந்தனைகள்லாம் சற்று குறைய ஆரம்பிக்கும். டைரக்ஷன்லாம் மாறும். அதனால முடிஞ்ச அளவுக்கு இறை வழிபாட்டோட நாட்களை தொடங்குறது, இறை வழிபாட்டோட நாட்களை நடத்துறது, இது போன்ற அமைப்புகள் ரொம்ப நல்லது. சோ இறை வழிபாட்டை விட்டு நீங்கிடாம முடிஞ்ச அளவுக்கு இறை வழிபாட்டுல மூழ்கி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்ததாக இந்த அர்த்தாஷ்டம சனியை சரி பண்ணிக்கிறதுக்கு ஒரு சில எளிய பரிகாரங்கள், சிம்பிள் ரெமெடிஸ் ஒரு சிலது நான் கொடுக்குறேன். அதை தொடர்ச்சியா முயற்சி செய்யுங்க. இந்த ஆன்மீக வழிபாடுகளை செய்யுங்க. அது நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும்.
முதல்ல சனிக்கிழமையில சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்ப நல்லது. சனிக்கிழமையில உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவனாலயம் போங்க. அங்க நவகிரகங்கள் இருக்கும், அதுல சனி பகவான் இருப்பாரு. அந்த சனி பகவானுக்கு நல்லெண்ணெயில தீபம் ஏற்றி வழிபட்டு வர்றது ரொம்ப நல்லது. அடுத்தது புதன்கிழமையில மகாவிஷ்ணு வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது. அப்படிலாம் பெருமாள் வழிபாடு செய்யலாம், அது ரொம்ப நல்லது. இது புதன்கிழமையில பண்றது ரொம்ப நல்லது. அடுத்தது இந்த நேரத்துல தனுசு ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரம் என்ன அப்படின்னாக்கா, சனிக்கிழமையில மாற்றுத்திறனாளிகளுக்கோ அல்லது ஏழைகளுக்கோ உங்களால முடிஞ்ச உதவிகளை நீங்க செய்யலாம். உணவு தானம் பண்ணலாம், வஸ்திர தானம் பண்ணலாம். இதெல்லாம் நீங்க தொடர்ச்சியா செய்யும் பொழுது இந்த காலகட்டம் இன்னும் நல்ல ஒரு சுப பலன்களை உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும். ஓவராலா இந்த சனி பகவானுடைய இந்த மாற்றம், ரேவதி நட்சத்திரத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய இந்த மாற்றம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு மாதிரி குழப்பமான பலன்களை கொடுத்தாலும் அதை நம்மளால சரி பண்ணிக்க முடியும். உடைய சிந்தனையை நேர்கோட்டுக்கு எடுத்துட்டு நீங்க பயணிச்சாலே உறுதியாக வெற்றி அடைஞ்சிருவீங்க. தியானம், யோகா, சின்ன சின்ன உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி இதெல்லாம் உங்களுடைய ரெகுலர் ரொட்டீன்ல ஆட் பண்ணிக்கோங்க. அது நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெற்றுக் கொடுக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு பொது பலன், கோச்சார ரீதியா கிரக நிலைகளை வச்சு நம்ம சொல்லியிருக்கக்கூடிய சனி பகவானை மட்டும் நம்ம முன்னிறுத்தி சொல்லியிருக்கக்கூடிய ஒரு பொது பலன். இந்த பலன் உங்களுக்கு ஒரு 20% உங்களுக்கு பொருந்தி வரதுக்கான வாய்ப்பு உண்டு. மற்றபடி 100% பலன்களுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தோட இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அதுல அஷ்டவர்க்க பரல்னு இருக்கும். சனி பகவானுடைய அஷ்டவர்க்க பரலை பாருங்க. தற்போது சனி பகவான் மீனத்துல இருக்காரு. மீனத்துடைய அஷ்டவர்க்க பரல் என்னன்னு பாருங்க. அதுல இந்த மீன வீடு 5க்கு மேற்பட்ட பரல்களை வாங்கியிருந்தா உங்களுக்கு ரொம்ப நல்லது. 5க்கு குறைவான பரல்கள் வாங்கியிருக்குனாக்கா அங்க பாதிப்பு அதிகமா இருக்கும். இது ஒரு சிம்பிள் ட்ரிக். இந்த அஷ்டவர்க்க கட்டத்துல நீங்க அதை பாத்தீங்கன்னா ஒரு தெளிவு கிடைக்கும். அடுத்தது உங்களுக்கு என்ன தசா புத்தி போகுதுன்னு பார்க்கணும். உங்களுக்கு சனி தசையோ சனி புத்தியோ போகுதுன்னா கவனம் தேவை. மற்றபடி வேற தசைகள் வேற புத்திகள் போயிட்டு இருக்கு அப்படின்னா அது யோக தசையா அவயோக தசையா அல்லது மிதமான யோகத்தை தரக்கூடிய தசையா அப்படிங்கறது நம்ம பார்க்கணும். அதை பொறுத்து பலன்கள் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகளை அடையும். ஒரு 30% இந்த பலன்கள் உங்களுக்கு பொருந்தி வந்தாலே பெரிய விஷயம். எனவே 100% பலன்களுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நீங்க உங்க குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து நீங்க ஒரு அனலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மேலும் நம்மளோட சேனல்ல ஒரு சின்ன சர்வீஸ் ஒன்று ஆட் பண்ணிருக்கோம். அதாவது RM PDF சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன சர்வீஸ் ஒன்று லான்ச் பண்ணிருக்கோம். இந்த சர்வீஸ் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, என்கிட்ட ஒரு தெளிவான ஜனனகால ஜாதகம் இல்ல, கம்ப்ளீட்டா ஒரு டீப்பா என்கிட்ட ஒரு தெளிவான ஒரு ஜனனகால ஜாதகம் இல்ல அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த சர்வீஸ் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது இந்த PDF சர்வீஸ்ல உங்களுக்கு ஒரு 50 பக்கங்களை கொண்ட ஒரு ஜாதக கோப்பு உங்களுக்கு நாங்க கொடுத்துருவோம். இந்த 50 பக்கம் கொண்ட அந்த ஜாதக கோப்புல உங்களோட ஜாதகம் சம்பந்தமான அத்தனை விஷயமும் கிளியரா கொடுத்துருவோம். ஒரு தெளிவான ஜாதகத்தை உங்களுக்கு நாங்க கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். இதுல உங்களுடைய ராசி, நட்சத்திரம், லக்னம், நீங்க பிறந்த யோகம், கரணம், நீங்க பிறந்த திதி, அதே போல உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் எது, அதிர்ஷ்டமான நிறம் எது, அதிர்ஷ்டமான திசை எது, எந்த நாள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமா இருக்கும், நீங்க அணிய வேண்டிய உலோகம் எது, நீங்க எந்த உலோகம் அணிந்தால் உங்களுக்கு உயர்வு அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இந்த பிடிஎஃப்ல ஆடபிளா வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுடைய ராசி சக்கரம், நவாம்ச சக்கரம், அது மட்டும் இல்லாம வர்க்க சக்கரங்களும் உங்களுக்கு சரியா தொகுத்து கொடுத்துருவோம், கிளியரா கொடுத்துருவோம். எல்லா வர்க்க சக்கரங்களையும் உங்களுக்கு தெளிவா கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாம அஷ்டவர்க்க பரல், சர்வாஷ்டவர்க்க பரல் எல்லாம் உங்களுக்கு கிளியரா தொகுத்து கொடுத்துருவோம். இதோட ஜென்ரலா உங்களுடைய எதிர்காலம் பற்றிய ஒரு சின்ன தெளிவு, ஒரு சின்ன ப்ரிடிக்ஷன், உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கு, நீங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் அதுல ஆடபிளா வந்துடும். நீங்க பிறந்திருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கான பலன், நீங்க பிறந்திருக்கக்கூடிய லக்னத்துக்கான பலன், 12 பாவ அதிபதிகள் 12 ஸ்தானங்கள்ல அமர்ந்த பலன். அடுத்தது ரொம்ப முக்கியமா உங்க ஜனனகால ஜாதகத்துல என்னென்ன கிரக சேர்க்கை இருக்கு, என்னென்ன யோகங்கள் இருக்கு, அதை தொகுத்து உங்களுக்கு நாங்க கொடுத்துருவோம். என்னென்ன சுபயோகம் இருக்கு, என்னென்ன அசுபயோகம் இருக்கு, அந்த சுபயோகத்துக்கு என்ன பலன், அந்த அசுபயோகத்துக்கு என்ன பலன் அப்படிங்கறது கிளியரா உங்களுக்கு கொடுத்துருவோம். அதோட கிரகங்கள் டிகிரி வாரியா அமர்ந்த பலன், கிரகங்கள் டிகிரி வாரியா பார்த்த பலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பினேஷன்ல உங்களுக்கு தேவையான அளவுக்கு அத்தனை விஷயத்தையும் ஜென்ரலா தொகுத்து உங்களுக்கு நாங்க ஒரு கிளியரா ஒரு ரிப்போர்ட் உங்களுக்கு கொடுத்துருவோம். இது கிட்டத்தட்ட 50 பக்கங்களை கொண்ட ஒரு பிடிஎஃபா வந்துடும் உங்களுக்கு. இதோட சிங்கிள் பேஜ் பிடிஎஃப் உங்களுக்கு ஆடபிளா வந்துடும். தனியா ஒரு சிங்கிள் பேஜ்ல ஒரு ஜாதகம், தெளிவான ஜாதகம் கிளியரா உங்களுக்கு நாங்க கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இந்த சர்வீஸ் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, என்கிட்ட தெளிவா என்னுடைய சுய ஜாதகம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த சர்வீஸ் டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சர்வீஸை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஜஸ்ட் PDF அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்க. நம்ம டீம்ல இருந்து மற்ற விஷயங்கள், மற்ற விவரங்களை உங்களுக்கு வாட்ஸ்அப்லயே சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை முழுமையா படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு தேவைங்கிற பட்சத்தில் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.